நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண்ணின் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பதிவில் நாம் ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்றான ஓம்காரேஸ்வரர் ஆலயத்தின் அற்புத வரலாற்றை பற்றி அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். ஜோதிர்லிங்க தலங்களின் வரிசையில் 4வது ஜோதிர்லிங்க தலமாக ஓம்காரேஸ்வரர் ஆலயம் அழைக்கப்படுகிறது. இவ்வாலயமானது புனித நதியான நர்மதையின் கரையில் அமைந்திருக்கின்றது. ஓம்காரேஸ்வரர் ஆலயமானது நர்மதையின் கரையில் உள்ள மந்தாதா தீவில் அமைந்துள்ளது. ஓம்காரேஸ்வரர் மந்தாதா என்ற திருநாமத்திலேயே பெரும்பாலும் குறிப்பிடப்படுகிறார். நர்மதையும் காவேரியும் சங்கமமாகும் இடத்தில் இத்தலமானது அமைவிடத்தை கொண்டிருக்கிறது. இவ்விரண்டு நதிகளும் தங்களது நீரோட்டத்தின் போக்கிலேயே ஓம்காரா மந்தாதா என்ற குன்றுள்ள தீவை ஏற்படுத்தியுள்ளன. இந்த குன்றானது இரு பாகங்களாக பிரிந்திருப்பதால் மேற்புறத்திலிருந்து நோக்கும் பொழுது இத்தீவானது ஓம் என்ற பிரணவ வடிவத்தை பிரதிபலிக்குமாறு இருக்கிறது. இனி ஓம்காரேஸ்வரர் தலத்தினுடைய தல வரலாற்றையும் தல சிறப்புகளை குறித்தும் அறிந்து கொள்ளலாம் வாருங்கள். ஓம்காரேஸ்வரர் திருக்கோவிலானது இன்றைய மத்திய பிரதேச மாநிலத்தின் கான்வா மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. புனித நதியான நர்மதையால் ஓம்காரேஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கும் நிலப்பகுதியானது உருவாகியிருக்கிறது. நர்மதி நதியால் சூழப்பட்ட மந்தாதா தீவில் ஓம்காரேஸ்வரர் ஆலயம் அமைவிடத்தை பெற்றிருக்கிறது. இவ்வாலயத்தில் ஒரு சமயம் ஈசன் ஆதியும் மந்தமும் இல்லாத ஜோதி வடிவான ஜோதிர்லிங்கமாக தோன்றியதாக கூறப்படுகிறது. மற்றொரு வரலாறாக விந்திய மலை தன் வளர்ச்சிக்காக ஓம்காரேஸ்வரரை வேண்டியது. தேவர்கள் பின்னர் வேண்டியதற்கு இணங்க இறைவர் ஓம்காரேஸ்வரர் மற்றும் அமரேஸ்வரர் ஆகிய 2 லிங்கங்களாக பிரிகிறார். அந்த வரலாற்றை குறித்தும் அறிந்து கொள்ளலாம். ஒரு முறை நாரத மகரிஷி விந்திய மலைப்பகுதியில் சஞ்சரித்து விந்திய ராஜனை காண்கிறார். அவரை வணங்கிய விந்திய மலைராஜன் சகல வளங்களுடன் மேன்மையும் கீர்த்தியும் உடைய விந்திய பர்வதமானது தங்களின் வருகையினால் மேலும் மேன்மை பெறுகிறது என கர்வமும் பெருமையும் பொங்க உரைக்கிறான். விந்திய கிரிராஜனுக்கு ஆசி வழங்கிய நாரதர் பதிலுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் கூறுகிறார். மேருமலையின் சிகரங்கள் எவ்வாறு விண்ணை முட்டுமாறு உயர்ந்திருக்கின்றன என்பதை நாரதர் விந்தியராஜனுக்கு விளக்குகிறார். அதை கேட்ட விந்திய பர்வதராஜன் பொறாமை கொண்டு மேருமலையின் உச்சத்தை தான் விஞ்ச எண்ணுகிறார். விந்திய பர்வதமானது ஓம்கார ரூபமான எந்திரம் ஒன்றை வரைந்து அதில் மண்ணை சிவலிங்கமாக பிடித்து வைத்து சிவனின் அருளை வேண்டி கடும் தவம் மேற்கொண்டது. சிவபெருமான் விந்திய மலையின் தவத்திற்கு மனம் மகிழ்ந்து அதன் முன்பு ஓம்காரேஸ்வரர் வடிவத்தில் தோன்றுகின்றார். ஓம் என்ற வடிவில் மண் திட்டாக இந்த தீவு தோன்றியதால் ஓம்காரேஸ்வரர் என அழைக்கப்படுகிறது. இத்தீவானது இன்றும் கூட ஓம் வடிவிலேயே காட்சியளிக்கிறது. சிவபெருமானின் அருளை பெற்ற விந்திய பர்வதமானது பின்னர் விண்ணை முட்டுமாறு வளர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே விந்திய மலையின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்த அகஸ்திய முனிவர் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணம் செய்துவிட்டு தெற்கிலேயே தங்கிவிட்டதாக புராணங்கள் எடுத்து எம்புகின்றன. விந்திய ராஜனுக்கு வரமளிக்க தோன்றிய சிவபெருமானை தேவர்கள் மற்றும் ரிஷிகள் ஆகியோர் ஓம்காரேஸ்வரிலேயே நிலையாக தங்கும்படி பிரார்த்திக்கின்றனர். அதுவரை பிரணவ ஸ்வரூபமாக இருந்த ஓம்கார லிங்கமானது 2ஆக பிரிகிறது. ஒரு பாதி சதாசிவமாக ஓம்காரேஸ்வரர் ஆகிறது. மறுபாதி மண்லிங்கத்துடன் ஜோதியாய் கலந்து அமரேஸ்வரர் ஆகிறது. இந்த அமரேஸ்வரரை மமலேஸ்வர் என்றும் அழைக்கின்றனர். இவ்விரண்டு ஆலயங்களும் ஓம்காரேஸ்வரர் தீர்த்தத்தின் இரு கரை பகுதிகளில் அமைந்துள்ளன. ஓம்காரேஸ்வரர் ஆலயமானது தரைமட்டத்தில் இருந்து சில படிகள் மேலேறி செல்லும் வகையில் உள்ளது. கோவிலின் முன்பு நந்தி மண்டபத்தில் பெரிய நந்தி அமைந்துள்ளது. கோவிலானது 3 அடுக்குகளாக அமைந்துள்ளது. முதல் தளத்தில் உள்ள குறுகலான கருவறையில் ஓம்காரேஸ்வரர் சிறிய லிங்க வடிவில் உள்ளார். லிங்கத்தின் மேற்புறம் பார்வதி தேவியின் விக்கிரகம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. மூலஸ்தானத்தில் உள்ள ஓம்காரேஸ்வரர் மீது கீழே 2 பனைமர ஆழத்தில் உள்ள நர்மதை ஆற்று நீரானது மேலே வந்து தானே சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்விக்குமாறு அமைந்துள்ளது. லிங்கத்தை சுற்றி எப்பொழுதும் நீரோட்டம் காணப்படுகிறது. 2வது தளத்துக்கு படிக்கட்டுகள் வழியாக மேலேறி செல்ல வேண்டும். இத்தலத்தில் மகாகாலர் லிங்க வடிவில் உள்ளார். இந்த சன்னதியின் எதிரே ஒரு மண்டபம் அமைந்துள்ளது. அங்கே ஸ்ரீராமரின் மூதாதையரான இஷ்வாகு குல மன்னர் மந்தாதா வழிபட்ட சிவலிங்கம் உள்ளது. மந்தாதா வழிபட்டதன் காரணமாகவே இங்குள்ள குன்றானது மந்தாதா என்று அழைக்கப்படுகிறது. இன்றும் கூட இந்த மலையானது ஓம்கார மந்தாதா என்றே அழைக்கப்பட்டு வருகிறது. இந்த குன்றை பக்தர்கள் பக்தியுடன் கிரி பிரதட்சணம் வருகின்றனர். 3வது
இரண்டாவது தளத்தில் சித்தீஸ்வர லிங்கமானது அமைந்துள்ளது. ஓம்காரேஸ்வரரில் நர்மதையின் போக்கில் உள்ள தீர்த்தங்கள் அனைத்திலும் அதிக புனிதமும் முக்கியத்துவம் பெற்றது ஓம்காரேஸ்வரர் தீர்த்தமாகும். 33 தேவர்களும் எப்பொழுதும் உறைந்திருக்கும் தலம் என இது புராணங்களால் சிறப்பிக்கப்படுகிறது. 108 சிவலிங்கங்களை பெற்ற புண்ணிய திருத்தலமாக இது திகழ்கிறது. இப்பகுதியானது சிவபுரி, விஷ்ணுபுரி என 2 பகுதிகளாக பிரிந்துள்ளது. ஓம்காரேஸ்வரர் சிவபுரியிலும் அமரேஸ்வரர் விஷ்ணுபுரியிலும் எழுந்தருளியுள்ளனர். காவிரி நதியானது நர்மதையினை 2 முறை சந்திக்கிறது. முதல் முறை அது நர்மதை நதியுடன் கலக்காமல் கடந்து செல்வதாக நம்பப்படுகிறது. மந்தாதா குன்றை வலம் வந்த பின் காவிரி நதியானது நர்மதையுடன் இணைகிறது என கருதுவோரும் உண்டு. பின்னர் சுமார் 2.5 கிலோமீட்டருக்கு அப்பால் நர்மதையை மீண்டும் சந்தித்து காவிரியானது இணைகிறது. இதனை காவிரி மற்றும் நர்மதையின் 2வது சங்கமம் என்று குறிப்பிடுவோரும் உண்டு. 2 சங்கமங்களுக்கு நடுவில் மந்தாதா குன்றானது உள்ளது. நர்மதை மற்றும் காவிரி சங்கம இடத்தில் குபேர பண்டரி தீர்த்தம் உள்ளது. குபேரன் இங்கு முதலில் வாரம் ஒரு முறை மட்டுமே ஆகாரம் ஏற்றுக்கொண்டு பின்னர் மாதம் ஒரு முறை மட்டுமே கனிகளை புசித்து 100 வருடங்கள் தவமிருந்து யக்ஷர்களுக்கு ராஜாவாகும் வரத்தை சிவபெருமானிடமிருந்து பெற்றார். இந்த சங்கம இடமானது சொர்க்கத்தின் வாசல் என்றும் கூறப்படுகிறது. இங்கு ஸ்நானம் செய்து எள் நீருடன் பித்ருக்களுக்கு கர்மா செய்வது மிகவும் உகந்ததாக கூறப்படுகிறது. ஓம்காரேஸ்வரர் சன்னதியை அடையும் முன் முதலில் நாம் தரிசிப்பது பஞ்சமுக கணேஷ் என்கிற 5 முக விநாயகர். மந்தாதா அரசனின் பிதா யுவனாஸ்வா யாகம் நடத்திய இடம் இது. கணபதி பூஜையின் பொழுது பிள்ளையார் அவருக்கு 5 முகங்களுடன் காட்சியளித்ததாகவும் கூறப்படுகிறது. வேதங்களின் தாயாகிய காயத்ரி தேவியும் 5 திருமுகங்களுடன் காட்சி தருகிறாள். ஓம்காரேஸ்வரர் சன்னதியின் முன் சுக்தேவ்ஜி விக்கிரகம் வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாள் இரவும் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் இங்கு விளையாட வருவதாக ஐதீகமாக உள்ளது. சன்னதியின் பிரதட்சிண மார்க்கத்தில் பகவான் துவாரகாதீர சிலையும் காணப்படுகிறது. சுமார் 8 அடி உயரமுள்ள இந்த சிலையானது கரும் பாஷாணத்தால் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இச்சிலையின் முகவாய் அருகே வைக்கப்பட்டுள்ள வைரக்கல் பார்வையினை கவர்கிறது. சிவபெருமானின் ஏனைய அவதார வடிவங்களான ராமேஸ்வர், ஜுவாலேஸ்வர், அந்தகேஸ்வர், நவகிரகணேஸ்வர், ஜூமகேஸ்வர் என அனைத்து கடவுள்களும் ஆலயத்தை அலங்கரிக்கின்றனர். சந்தோஷி மாதா, நர்மதா தேவி ஆகிய தேவிமார்களின் கோவில்களும் கோவிலின் உட்புறம் அமைந்திருக்கின்றன. நர்மதையின் தென்கரையில் உள்ள மமலேஸ்வரரை தரிசனம் செய்யாமல் ஓம்காரேஸ்வரர் ஜோதிர்லிங்கத்தின் தரிசனம் பூர்த்தியாவதில்லை. மமலேஸ்வரர் சன்னதியில் தினம்தோறும் சுமார் 1.25 லட்சம் மண் லிங்கங்கள் பிடிக்கப்பட்டு லிங்கார்ச்சனை செய்யப்படுகிறது. நர்மதாஷ்டகம் உதயமான இடமும் இதுதான். நர்மதையின் நீரோட்டத்தில் இருந்து சுமார் 150 அடி உயரத்தில் காளிகாதேவியின் கோவில் அமைந்துள்ளது. அந்த கோவிலுக்கு அருகே ஒரு குகையும் உள்ளது. அந்த குகையில்தான் ஆதிசங்கரின் குருவான கோவிந்த பகவத் பாதர் தவத்தை மேற்கொண்டு வந்தார். மேன்மை வாய்ந்த இந்த குகையில் இருந்துதான் ஆதிசங்கராச்சாரியார் அவரின் குருவிடமிருந்து ராஜயோகத்தை குறித்து கற்றுக்கொண்டதாகவும் தெரிகிறது. 2.5 ஆண்டு காலம் தன் குருவுடன் இந்த குகையில் தங்கி ஆதிசங்கராச்சாரியார் ஞானம் அடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த குகையில் ஆதிசங்கரால் ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கத்தை கொண்ட கோவில் உள்ளது. ஒரு நாள் குரு கோவிந்த பகவத் பாதர் குகையில் அமர்ந்து நிஷ்டையில் ஆழ்ந்திருந்தார். அது மழைக்காலமாக இருந்ததால் திடீரென மழை அசுர வேகத்தில் பெருகி ஆற்று வெள்ளம் பெருக்கெடுத்து கரை புரண்டு ஓடத் துவங்கியது. நீர்மட்டம் உயர்ந்து குகையின் அருகிலும் வர துவங்கியது. நர்மதை நதியின் பிரவாக ஆற்றலை உணர்ந்த சங்கரர் குருவின் நிஷ்டையை கலைக்க மனமில்லாமல் ஒரு கமண்டலத்தை குகையின் வாயிலில் வைத்து நர்மதையை துதி செய்தார். அந்த பாடலானது குகையின் அனைத்து புறங்களில் இருந்தும் எதிரொலிக்க துவங்கியது. நர்மதையின் பிரவாகம் குகையில் ஆர்ப்பரிக்காமல் கமண்டலத்திற்குள் அமைதியாக அடைக்கலம் புகுந்தது. சங்கரர் அன்று அங்கு பாடிய ஸ்லோகமே நர்மதாஷ்டகம் என்று வழங்கப்படுகிறது. ஓம்காரேஸ்வரர் கோவிலின் கிழக்கு புறம் 4 கிலோமீட்டர் தொலைவில் நர்மதையின் கரையில் சாத் மாத்ரா என்று அழைக்கப்படும் சக்தி பீடம் அமைந்துள்ளது. சப்த மாத்ருகா என்று முதலில் வழங்கப்பட்ட தலம் இது. இந்த புனித தீர்த்த தலத்தில் 7 தேவிகளின் ஆலயங்கள் அமைந்துள்ளன. இந்த 7 தேவியரையும் நர்மதையை சுற்றி வாழும் குடும்பங்கள் ஒவ்வொரு தேவியையும் தங்களது குடும்ப வழக்கத்திற்கு ஏற்ப குலதெய்வமாக கருதுகின்றனர். முகலாயர்களின் படையெடுப்பின் சமயத்தில் இப்பகுதியில் அமைந்திருந்த பல்வேறு பழமை மிக்க புராதனமான கோவில்கள் அவர்களால் துவம்சம் செய்யப்பட்டது. துக்ளக்கின் படையெடுப்பின் பொழுது பழங்காலத்தில் கட்டப்பட்டிருந்த ஓம்காரேஸ்வரர் ஆலயமானது அழிக்கப்பட்டது. தற்பொழுதைய கோவிலானது இந்தூர் ராணி அகல்யாபாய் ஹோல்கரால் மீண்டும் கட்டப்பட்டது. அவர் வழங்கிய வெள்ளி விக்கிரகமும் அங்கு உள்ளது குறிப்பிடத்தக்கது. இங்கு ஓடிக்கொண்டிருக்கும் நர்மதி நதியானது பாரத தேசத்தின் மிகவும் பழமையான புனிதமான நதிகளில் மிக முக்கியமான ஒன்றாகும். தற்பொழுது இந்த நர்மதி நதியில் உலகின் மிகப்பெரிய அணை திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருவதும் கூடுதல் தகவலாகும். இத்தீவின் மொத்த பரப்பளவு
பரப்பளவு 2.5 கிலோமீட்டராக குறிப்பிடப்படுகிறது. இப்பகுதியினை படகுகளின் மூலமாகவும் பாலத்தின் மூலமாகவும் அணுக முடிகிறது. ஓம்காரேஸ்வரர் ஜோதிர்லிங்க தலத்தின் வரலாற்றையும் பலரும் அறிந்திராத பல தகவல்களையும் இப்பதிவின் வாயிலாக நாம் அறிந்து கொண்டோம். ஓம்காரேஸ்வரர் ஜோதிர்லிங்கத்தின் சிறப்புகளையும் பெருமைகளையும் போற்றி கொண்டாடுவோம். நன்றி.